ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஒரு புதிய மாதமாக காணப்படும் மே மாதத்திலே ஆண்டவராகிய தேவனை நாம் சந்திக்கவும் அவர் தரக்கூடிய நல்ல ஒரு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் இந்த ஒரு புதிய மாதத்தை கர்த்தராகிய தேவன் நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தருக்கே சகல கிருபையும் மகிமையும் என்றென்றைக்கும் சதா சர்வ காலங்களிலும் உருவாக்கப்படுவதாக. சென்ற ஏப்ரல் மாதம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே அநேகம் கஷ்ட நஷ்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கலாம். என்றாலும் கூட இந்த புதிய மாதத்திலே புதிய நன்மையான காரியங்களை தேவன் நமக்கு தருகிறதை பிரத்யட்சமாய் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளப் போகின்றோம். போன மாதத்திலே காணப்பட்ட நஷ்டங்களோ வருத்தங்களோ வேதனைகளோ வியாதிகளோ இந்த மாதத்திலே தொடராதபடி இந்த மாதத்தை கர்த்தர் நன்மையினால் நிரப்பி சகல மகிமைகளை இனி வரக்கூடிய நாட்களிலே ஆண்டவராகிய தேவன் காணப்படுவாராக. இந்த மே மாதத்திற்கும் தேவன் தரக்கூடிய நல்ல ஒரு வாக்குத்தத்தம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். ஏசாயா 43:19 இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், நான் புதிய காரியத்தை செய்கிறேன். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறதைப் போல பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போய் சகலத்தையும் புதியதாய் கர்த்தராகிய தேவன் உருவாக்கி தருகிறேன் என்று சொல்கின்றார். கானா என்கின்ற அந்த ஒரு ஊர், இந்த ஊரிலும் கூட நடைபெற்ற திருமணத்திற்கு இயேசு கிறிஸ்துவை வருந்தி அழைத்திருந்தார்கள். அந்த திருமண வைபவத்தினுடைய நேரத்திலே திராட்சை ரசம் மெய்யாகவே குறைவுபட்டு போயிற்று. ஜனங்கள் எல்லாரும் தவிக்க துவங்கினார்கள். வரக்கூடிய மக்களுடைய கூட்டங்கள் மிகுதியாக வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இனி ரசம் பிழிந்து ஜனங்களுக்கு பரிமாறுகிறது என்கிறது இயலாத ஒரு காரியம். என்றாலும் கூட அங்கு காணப்படக்கூடிய மக்கள் இங்கும் அங்கும் ஓடி என்ன காரியத்தை செய்யலாம் என்று சொல்லி யோசிக்கக்கூடிய அந்த நேரத்தில் தாயாகிய மரியாள் இயேசுவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கின்றார்கள். அவர்கள் சொன்னார்கள், மகனே, ஏதாகிலும் ஒரு காரியத்தை இவர்களுக்காய் செய்ய வேண்டும். ஸ்திரியை உனக்கும் எனக்கும் என்ன, என்னுடைய வேளை இன்னும் வரவில்லை என்று சொன்ன கர்த்தர் ஒரு வேளை வந்த பொழுது அந்த வேளையிலே ஆண்டவராகிய தேவன் அங்கு காணப்பட்டிருக்கக்கூடிய அநேகம் விதமான தண்ணீர் மொண்டு கொண்டு வரக்கூடிய ஜனங்களை அழைப்பித்து இந்த ரசங்கள் இருக்கக்கூடிய இந்த காலியான ஜாடியிலே தண்ணீரை மொண்டு ஊற்றுங்கள் என்று சொன்னார். தண்ணீரை ஊற்றி அதன் பின்பதாக ஜனங்களுக்கு பரிமாறும்படியான காரியங்களை சொன்ன பொழுது ஊற்றப்பட்ட அந்த ரசம் முந்தின ரசத்தை காட்டிலும் அதிக மேன்மை உள்ளதாய் விளங்கிற்று என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறது. அதை போல சென்ற மாதத்திலே காணப்பட்ட நன்மையை காட்டிலும் இந்த மாதத்திலே புதிய ரசமாகிய மகிமை நம் வாழ்க்கையிலே பெரியதான ஒரு காரியத்தை விளங்க பண்ண போகிறது. ஏனென்றால் அவர் சொல்லுகின்றார், நான் புதிய காரியத்தை உருவாக்கி தரப்போகின்றேன். பழைய ரசத்தை நான் ஒழிய பண்ணி புதிய ரசமாகிய என்னுடைய மகிமையை நான் விளங்க பண்ண போகிறேன் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. இதிலே ஆண்டவராகிய தேவன் நமக்கு சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, அநேகம் விதமான மகிமையான காரியங்களை வனாந்திரத்திலே வழியை உருவாக்கி அவாந்திர வெளியிலே அநேகம் விதமான மகிமைகளை காணப்படக்கூடிய நல்ல கர்த்தர் மகிமையான காரியங்களை இந்த மாதத்திலே உருவாக்கி தருகிறேன் என்று சொல்லுகின்றார். வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையை வாசிக்க கேளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 33வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. மத்தேயு 15:33 வாசிக்க கேளுங்கள். அதற்கு அவருடைய சீஷர்கள் இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு திருப்தி உண்டாகும்படிக்கு வேண்டிய அப்பங்கள் இந்த வனாந்தரத்திலே நமக்கு எப்படி அகப்படும் என்றார்கள். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க திரள் ஜனங்கள் இயேசுவை நெருக்கி கூடி வர ஆரம்பித்தார்கள். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கேட்க நேரம் போனதே தெரியவில்லை. ஆண்டவர் பேச 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 அந்த வார்த்தைகளில் எல்லா விஷயங்களையும் ஆழமாய் அறிய அநேகம் நேரங்கள் கடந்த பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அவங்க பார்க்குறாங்க, எல்லாம் இருட்டி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்பொழுது அங்கு காணப்பட்டிருக்கக்கூடிய சீஷர்கள் அத்தனை விதமான ஜனங்களும் ஒருவரோடு கூட ஒருவர் ஒரு வார்த்தையை பேசினார்கள். இது வனாந்திரமான வெளி. இந்த வெளியிலே ஜனங்களுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படி? இருள் கவிந்து கொண்டு வரக்கூடிய இந்த நேரத்திலே பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்திலே போய் கூட அவர்களுக்கு தேவையான ஆகாரத்தை வாங்குகிறது என்பது முடியாத ஒரு காரியமாயிற்றே. இனி நாம் என்ன செய்ய முடியும் என்கிறதை பற்றி அவர்கள் ஒருவரோடு கூட ஒருவர் பேச துவங்கினார்கள். இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், நீங்களே அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுங்கள். எப்படி இத்தனை ஜனங்களுக்கு நாங்கள் ஆகாரத்தை தருகிறது? உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு? 5 அப்பங்களும் 2 மீன்களும். ஆண்டவர் அற்புதங்களை செய்து பெரிய மகிமையான காரியங்களை உருவாக்கினார்.
வனாந்திரத்திலே அதிசயங்களை செய்யும் நல்ல கர்த்தர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகின்றார், வனாந்திரமான வாழ்க்கையிலே இந்த மாதத்தில் நன்மையான காரியங்களை நான் உருவாக்கி தரப்போகின்றேன். எத்தனை காரியங்களிலே கதவுகள் அடைக்கப்பட ஆரம்பித்திருந்தாலும் இனி நம்முடைய வாழ்க்கையிலே தப்பி போகிறதற்கு மார்க்கமே இல்லை என்று சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் உருவாக்கப்பட துவங்க ஆரம்பித்தாலும், எல்லா இடங்களிலும் இனி கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை, கை நெகிழப்பட்ட ஒரு காரியம் என்கின்ற நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வர துவங்க ஆரம்பித்தாலும், கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகின்றார், நான் அதிசயமான காரியங்களை வனாந்திரமான நேரங்களிலே நான் உங்களுக்காக செய்து முடிக்கப் போகின்றேன். வனாந்திர வெளியிலே கர்த்தர் செய்யக்கூடிய அதிசயங்கள், அற்புதங்கள் மகா பெரியவைகள் என்கிறதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். சாது சுந்தர் சிங் என்கின்ற தேவனுடைய மனிதன் ஒரு முறை கர்த்தருடைய ஊழியத்திற்காக தீபெத் என்கின்ற பட்டணத்தை நோக்கி கடந்து போக துவங்கினார். வரக்கூடிய வழியிலே திடீரென்று சொல்லி இருள் கவிந்து வரக்கூடிய ஒரு நேரம். அவருக்கு இனி போகிறதற்கு அடுத்த வழிமுறை ஒன்றுமே இல்லை. இனி காடு, பயங்கரமான காடு வேறு, வழியில் ஒரு சின்ன தங்குகிறதுக்கு ஒரே ஒரு சத்திரத்தை போல ஒரு இடம் ஒன்று இருந்தது. சாது சுந்தர் சிங் உடனே யோசித்தார், இந்த சத்திரத்தில் நாம் தங்கிக் கொள்ளலாம். ஏனென்றால் இருள் கவிந்து இனி வரக்கூடிய நேரத்தில் அநேகம் வனாந்திர வெளிகளிலே காணப்படக்கூடிய விலங்குகளுக்கு நாம் இரையாக்கப்பட முடிந்துவிடும். ஆகவே இங்கேயே நாம் தங்கிவிட்டு காலை வேளையிலே நாம் எழுந்து கடந்து போய்விடலாம் என்று சொல்லி அந்த சத்திரத்திலேயே அவர் தங்க துவங்கினார். இருள் கவிந்து வரக்கூடிய நேரத்தில் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நல்லா படுத்து தூங்கினார், நன்றாக ஜெபித்தார், நன்றாக படுத்து தூங்கினார். காலை எழுந்து விழித்து போகக்கூடிய ஒரு நேரம். அவருக்கு பக்கத்திலே சில ஜனங்கள், ஏறக்குறைய ஒரு 15-20 பேர் வந்து சாதுவை பார்த்து அவர்கள் பேசினாங்க. ஐயா, நீங்கள் யார்? உங்களை சுற்றிலும் இருந்த ஜனங்கள் எல்லாம் யார்? அவர்கள் எல்லாரையும் பார்க்கும் பொழுது எங்களுடைய கண்களினாலேயே நம்ப முடியவில்லை. எல்லாரும் மகா பெரிய உயரமாகவும் நல்ல வெள்ளை வெளையர் என்கின்ற ஒரு நிறத்தோடும் கூட காணப்பட்டவர்கள். அவர்கள் இந்த தேசத்தை சார்ந்தவர்கள் இல்லை என்கிறதை நாங்கள் புரிந்து கொண்டோம். அவர்கள் எல்லாம் யார்? நாங்கள் உம்மை தொடரும்படிக்காய் வரக்கூடிய நேரத்தில் அவர்கள் உமக்கு பக்கத்திலே நிற்கவும், நாங்கள் எங்களுடைய இடத்திலே நாங்கள் திரும்ப வரக்கூடிய நேரத்திலே அவர்கள் உங்களை விட்டு விலகவும் தக்கதாக இரவு முழுவதும் உங்களை சூழ நின்று பாதுகாத்தார்களே, அவர்கள் எல்லாம் இந்த காலை வேளையிலே யாரையும் பார்க்கவில்லை என்று சொல்லி கேட்ட பொழுது அவர் சொன்னார், யாருமே என் கூட இல்லை. அந்த ஜனங்கள் ஆச்சரியப்பட்டாங்க. இல்லை, நாங்கள் தான் எங்களுடைய கண்களில் பார்த்தோம். அவர் சொன்னார், நான் ஜெபிக்கக்கூடிய ஜெபத்தினாலே தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி எனக்கு காவல் செய்ய ஆரம்பித்தார். வனாந்திர வெளியிலே அதிசயமான காரியங்களை உருவாக்கி அந்த திருடர்கள் சொன்னாங்க, நாங்கள் உம்மை கொள்ளையிடும்படிக்காய் வந்த பொழுது அவர்கள் உம்மை நெருக்கி அரண்களைப் போல நிற்க ஆரம்பிச்சாங்க. ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு கேப்பு கிடைக்கட்டும், இந்த மனிதனை நாம் கொலை செய்து அவன் கையில் வச்சிருக்கக்கூடிய பொருளை நாம் திருடி கொண்டு போகலாம் என்று சொல்லி இரவு முழுவதும் விழித்திருந்த பொழுதிலும் கூட அவர்கள் இரவும் பகலும் உம்மை விட்டு நீங்காமல் அப்படியே நின்று கொண்டிருக்கிற எங்களுடைய கண்களிலே நாங்கள் கண்டோம். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையை, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட வனாந்தரமான நேரங்களிலே அதிசயங்களை செய்யும் கர்த்தர் எந்த இடத்திலே நாம் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலைகளிலே காணப்பட ஆரம்பித்தாலும், ஜனங்கள் எல்லாரும் நம்மை தூக்கி எறியக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தாலும், இந்த தேவன் நமக்கு சொல்லுகின்றார், நான் உனக்கு புதிய காரியங்களை உருவாக்கி தரப் போகின்றேன். நீ நினைக்கிறதற்கும் யோசிக்கிறதற்கும் விரும்புகிறதற்கும் அதிகமான மகிமையான நிலைகளை நான் உன் வாழ்க்கையிலே உருவாக்கி தரப்போகின்றேன். பழையவைகள் எல்லாம், பழைய காரியங்கள் எல்லாம், பழைய ரோகங்கள், பழைய வியாதி, பழைய கடன், பழைய பிரச்சனை, பழைய அநேக விதமான உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் ஒழிய பண்ணி நானே உங்கள் வாழ்க்கையிலே இந்த மாதத்தில் புதிய நிலைகளை உருவாக்கி தரப்போகிறேன் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். இரண்டாவது காரியமாய் வனாந்திரத்திலே தேவன் நமக்கு தரக்கூடிய நல்ல ஒரு வாக்கு தத்தத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரம் 26, 27 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 26, 27 ஆகிய வசனங்களை வாசிக்க கேளுங்கள். பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்புவை நோக்கி நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலே இருந்து காசா பட்டணத்துக்கு போகின்ற வனாந்தர மார்க்கமாய் போ என்றான். அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷங்கள் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாய்
முகமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்தான். கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் பார்க்கிறோம், இந்த இடத்திலே அந்த கந்தாகே என்கின்ற அந்த ஸ்திரீக்குரிய மந்திரி ஒருவன் கடந்து வருகின்றான். ஆண்டவராகிய தேவனுடைய ஆவியானவர் பிலிப்போடு கூட பேச துவங்கி, வனாந்திரத்திலே போய் நீ அவனோடு கூட போய் சேர்ந்து கொள், அவனை நான் மெய்யாகவே என் வசமாய் திருப்பக்கூடிய நேரம் வருகிறது, அவனை நான் நடத்தி என்னுடைய பரிசுத்தமுள்ள மகிமையை புரிந்து கொள்ளவும் என்னுடைய பரிசுத்தமுள்ள ராஜ்யத்திற்கு உடன் பங்காளனுமாய் அவனை நான் மாறப்பண்ண வேண்டும் என்று சொல்லி திட்டம் வைத்திருக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பிலிப்புவோடு கூட ஆண்டவராகிய தேவன் பேச துவங்கினார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, வனாந்திரத்திலே கர்த்தருடைய வழி நடத்தக்கூடிய நடத்துதல்கள் மகா மேன்மை உள்ளவை. இந்த பிலிப்பு தன் வழியே போகக்கூடிய அந்த மனிதனை ஆண்டவராகிய தேவன் அழைத்து, ஆண்டவரை அறியாதிருக்கக்கூடிய மனிதனுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படிக்காக செய்து அவனை ரட்சிப்பின் திட்டத்தில் நடத்தி ஞானஸ்நானம் பெறக்கூடிய ஒரு நிலையை அவனுடைய வாழ்க்கையிலே உருவாக்குகிறதை பார்க்க முடியும். வனாந்திரத்திலே கர்த்தருடைய வழிகள் மகா பெரிய மேன்மை உள்ளவைகள், மகிமையான காரியங்களை தரக்கூடியவைகள். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் நினைக்கின்றோம் நம்முடைய வழிகள் எல்லாம் அடைக்கப்பட்டாயிற்று, நமக்கு என்று இனி நம்முடைய வாழ்க்கையிலே என்ன தன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், என்ன சூழ்நிலைகளின் ஊடாக கடந்து போக முடியும். வனாந்தரமான ஒரு இடம், என்னுடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான காரியங்களையும் இழந்து தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, இதிலே நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிமுறை என்ன என்கிறதை பற்றியதான சிந்தை யோசனை ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே வரலாம். கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார், இந்த வனாந்தரத்தில் தான் உனக்கும் எனக்கும் நல்ல ஒரு ஊழியத்தை வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். இந்த ஊழியத்தில் தேவனை அறியாத எத்தியோப்பியனாக காணப்படக்கூடிய அந்த மனிதனுக்கு கர்த்தருடைய சத்தியத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய நல்ல மார்க்கத்தை உருவாக்கி தருகிறேன் என்று ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்கிறது. அதே சாது சுந்தர் சிங்கினுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு நல்ல ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். சாது சுந்தர் சிங் ஒரு முறை கர்த்தருடைய ஊழியத்திற்காக கடந்து போய் கொண்டிருக்கின்றார். அவர் ஒரு சின்ன ஒரு கிராமத்திற்காக ஜெபித்து அந்த கிராமத்தை நோக்கி அவர் கடந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த நாட்களிலே அவருக்கு வழி பயணத்திற்கு என்கின்ற எந்த விதமான வாகன வசதியும் சரியாக கிடையாது. ஒரு இடத்துல ட்ரக்கு கொண்டு வந்து நிறுத்தி அவர் இறக்கி விட்டுட்டு போயிட்டாங்க. இனி அவர் போக வேண்டிய கிராமம், அந்த கிராமத்தை நோக்கி போக வேண்டும். அந்த கிராமத்திற்குரிய அந்த கல் தூண் ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. அந்த தூணை நோக்கி அவர் கடந்து போய் கொண்டிருக்கிறார். வழியில் போகக்கூடிய நேரத்தில் 2 பாதை பிரிகிறது. அது ஒரு பெரிய ஒரு வனாந்தரமான இடம். எந்த பாதையில் போகணும்னு அவருக்கு தெரியல. இடது பக்கம் போகணுமா வலது பக்கம் போகணுமான்னு தெரியல. அவர் போக வேண்டிய கிராமத்தை பற்றி யார்ட்டையாச்சும் கேட்கலான்னு சொல்லி பார்க்குறாரு. வனாந்தரமான இடமாக இருக்கிறதுனால ஒரு நபர் கூட அவருடைய கண்ணு கேட்ட தூரம் வரைக்கும் பார்க்கவே முடியல. உடனே இவராக யோசித்து கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே, இந்த பகுதியில் நான் இடது பக்கமாக நான் கடந்து போகிறேன் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி முடித்து விட்டு லெஃப்ட் சைடில் போயிட்டார். ஆனால் அவர் போயிருக்கக்கூடிய அந்த வழி தவறான வழி, வலது பக்கம் தான் போகணும். இடது பக்கம் போய் ரொம்ப தூரம் போய் அந்த கிராமத்துக்குள்ளாக போன பொழுதுதான் அந்த கிராமத்தை சார்ந்திருக்கக்கூடிய மனுஷனை பார்த்து கேட்குறார், நான் அந்த கிராமத்துக்கு போகணும், அந்த கிராமம் இங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்கிறேன்னு சொல்லி கேட்ட பொழுது, நீங்கள் ஒரு இடத்துல வழி பிரிஞ்சிங்க பாருங்கள், அந்த இடத்துல வலது பக்கமாய் போயிருக்கிறது உண்டானால் அந்த கிராமத்திற்கு போயிருக்க முடியும். இப்போ நீங்கள் லெஃப்ட் சைடில் வந்துட்டீங்க, இந்த கிராமத்துக்குள்ளே வந்துட்டீங்க, இனி நீங்கள் திரும்பி போகிறது உங்களால் முடியாது, ரொம்ப இருட்டி போயிடுச்சு, இந்த கிராமத்தை நீங்கள் ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் நீங்கள் கடந்து போகலாம் என்பதை பற்றி பேசினாங்க. உடனே இவருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஆண்டவரே, வழி தவறி நான் வந்துட்டேன், இந்த கிராமத்திற்குள்ளாக நான் அந்த கிராமத்துக்கு போகணும்னு சொல்லி தான் நான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன், ஆனால் இன்னொரு கிராமத்திற்குள்ளாக வரக்கூடிய சூழல் எனக்கு வந்துவிட்டது. என்றாலும் கூட இது எனக்கு அதாவது அந்த பிரயாணம் நஷ்டமாய் காணப்பட்டு விட்டது. ரொம்ப தூரம் நான் நடந்து வந்துட்டேன், ஆண்டவரே என்ன செய்கிறேன்னு சொல்லி தெரியாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு வயதான தம்பதிகள் சாதுவை கண்டு அவருக்கு முன்பதாக முகம் குப்புற கீழே விழுந்து பணிந்து கொண்டு எங்களுடைய வீட்டுக்கு வர வேண்டும் என்கிறதை பற்றி அழைத்தார்கள். சரின்னு சொல்லிட்டு, சரி இங்கே தங்குறதுக்கு நல்ல ஒரு இடமாகிலும் கர்த்தர் தந்திருக்கிறார் என்று சொல்லி அவங்கள அந்த மனிதர்களை பின்பற்றி இந்த சாது கடந்து போனார். கடந்து போன பொழுது நல்ல உபசாரம் பண்ணாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க, நல்ல தங்குகிறதுக்கு வசதியான காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து கொடுத்தாங்க. அதன் பின்பதாக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மனிதன் சாதுவோடு கூட பேச ஆரம்பித்தார். ஐயா, நெடுநாளைக்கு முன்பதாக நாங்கள் ஆண்டவராகிய தேவனை அறிய வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியோடு கூட காத்து கொண்டிருக்க ஆரம்பித்தோம். அதுக்கு முன்னால் நான் கடையில் வாங்கின ஒரு பொருளில் வேதாகமத்தினுடைய ஒரே ஒரு பகுதி ஒன்று எங்களுடைய கரங்களிலே வந்தது. இந்த வேதாகமத்தை பற்றி விளக்கி சொல்கிறது யார்? நாங்கள் கடவுளை அறிய வேண்டி இவர்தான் உண்மையான ஒரு கடவுளை போல் இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் யோசித்து இந்த வேத வசனத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய இந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு எல்லா இடங்களிலும் நாங்கள் சென்று விசாரித்து பார்த்தா யாருக்குமே இதனுடைய விளக்கம் தெரியவே இல்லை. அப்பொழுது என்னுடைய மனைவியும் நானும் ஒரு நாளில்
கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்ள ஆரம்பித்தோம். கடவுளே, இந்த வசனமாகிய வார்த்தையை எங்களுக்கு விளங்க காண்பிக்க யாராகிலும் ஒரு மனிதனை நீர் எங்களுக்கு அனுப்பித்தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். என்னுடைய மனைவி சொப்பனத்திலே ஒரு காரியத்தை கண்டால், உம்மை போலவே ஒரு மனிதன் எங்கள் வீட்டுக்குள்ளாக வருகிறதையும் எங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை பற்றி அறிவிக்கிறதுமாக நாங்கள் மெய்யாகவே அந்த காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். அதற்காக இத்தனை காலம் நாங்கள் ஆவலோடு கூட காத்திருந்தோம். உங்களை மாதிரி எந்த மனுஷன் வருவான், எந்த மனிதர்கள் ஆண்டவராக தேவனுடைய வார்த்தையை பற்றி எங்களுக்கு சொல்ல போகிறார்கள், வயதும் ஆகிக்கொண்டே போகிறது என்று சொல்லி யோசிக்கக்கூடிய இந்த நேரத்தில் சரியாய் நீங்கள் வந்தீங்க. நீங்க கனவுல பார்த்த அதே உருவத்தை போல நீங்கள் வந்து நின்று கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் தான் இந்த பக்தி மார்க்கத்தை எங்களுக்கு சொல்லித்தர வேண்டும். அவர் கர்த்தராகிய தேவனை பற்றி அறிவித்த பொழுது 2 பேரும் ஆண்டவராக தேவனை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டாங்க. அப்பொழுது சாது யோசித்தார், வழி தப்பி போனேன் என்று சொல்லி நான் யோசித்தேன். ஆனால் வனாந்திரத்திலே நல்ல ஒரு ஊழியத்தை கர்த்தராகிய தேவன் எனக்கு தந்தார். உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட வழி தப்பி போயிருக்கிறாய் என்று சொல்லக்கூடிய நிலை ஒருவேளை காணப்பட ஆரம்பித்தாலும், தப்பின அந்த மார்க்கத்திலே புதிய காரியத்தை கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையிலே உருவாக்கி தருகிறேன் என்று சொல்லுகின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, எதை கண்டு நீ மனம் சோர்ந்து போனாய், எதை கண்டு நீ மனம் துவண்டு போக ஆரம்பித்தாய், இந்த கர்த்தர் இந்த நாளிலே உனக்கும் எனக்கும் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின்படியே புதிய காரியத்தை இந்த நாள் துவங்கி வனாந்திரமான வாழ்க்கையிலே உன் ஜீவியத்தை நான் உருவாக்கி தருகிறேன் என்று கர்த்தர் உனக்கும் எனக்கும் நல்ல ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தையை பேசுகின்றார். 3வது ஒரு காரியத்தை பாருங்கள். அவாந்திரத்திலே ஆறுகளை ஆண்டவராக தேவன் உருவாக்கக்கூடிய ஒரு தேவன். எப்படிப்பட்ட தன்மையை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே தருகிறார் என்று பாருங்கள். உபாகம புஸ்தகத்திலே 32வது அதிகாரம் 9 முதல் 13 வரை வாசிக்க கேளுங்கள். உபாகமம் 32வது அதிகாரம் 9 முதல் 13 வரை வாசிக்க கேளுங்கள். கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம் பாழான நிலத்திலும் ஊளையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். அவனை நடத்தினார். அவரை நடத்தினார். அவனை உணர்த்தினார். அவனை தமது கண்மணி தம் கண்மணியைப் போல காத்தருளினார். கழுகு தன்னுடைய கூடுகளை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவரோடே இருந்ததில்லை. பூமியிலே உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை அவர் ஏறி வர பண்ணினார். வயலிலே விளையக்கூடிய பலன்களை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையிலே உள்ள தேனையும் கற்பாறையிலே இருந்து வடியக்கூடிய எண்ணெய்களையும் அவன் உண்ணும்படி செய்தார். யாக்கோபை ஆண்டவராகிய தேவன் அவாந்தரமான வெளியிலே நடத்தி கொண்டு போனார். அவாந்தர வெளியிலே நடத்தப்படக்கூடிய அந்த மனிதனுடைய யோசனை எப்படியாய் இருக்க முடியும்? வாழ்க்கையிலே எதையும் நான் என்னுடைய வாழ்க்கையிலே பெற முடியாது, என்னுடைய வழிகளிலே எதையும் நான் பெற்றுக்கொள்ள முடியாத காரியமாக, எந்த இடத்திலும் எந்த விதமான சூழ்நிலைகளிலும் மாற்றங்கள் வராதிருக்கக்கூடிய தன்மையோடு கூட அவாந்தரமான வெளியிலே கைவிடப்பட்ட நிலையிலே நான் காணப்படுகின்றேன். ஆனால் கர்த்தர் யாக்கோபை நடத்தி கொண்டு வந்த விதத்தை பாருங்கள். அவாந்தர வெளிகளிலே ஆண்டவராக தேவன் உயர்ந்த இடத்திலே அவனை உட்காரும்படிக்காக அனுகூலமான காரியங்களை உருவாக்கி தர துவங்கினார். இந்த யாக்கோபு என்கின்ற மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை பார்க்கிறோம். தன்னுடைய சொந்த தகப்பனுடைய வீட்டை விட்டு அவன் புறப்பட்டு வரக்கூடிய பயங்கரமான ஒரு சூழ்நிலை, இனி எதிராக வரக்கூடிய காரியங்களை பற்றி உணர முடியாத மகா பெரிய ஒரு பிரச்சனை, தன்னுடைய சொந்த சகோதரனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பகை, அநேக விதமான விரோதிக்கக்கூடிய காரியம், தன்னுடைய தாய் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை கேட்டு ஒரே ஓட்டமாய் தன்னுடைய சொந்த நாட்டை வீட்டை விட்டு விலகி ஒரே ஓட்டமாய் கடந்து ஓடி போகின்றான். தன்னுடைய மாமனுடைய வீட்டை நோக்கி வரக்கூடிய அந்த காரியம் எப்படி இருக்க போகிறது தெரியாது. வரக்கூடிய ஜனங்கள் அவனுக்கு என்ன காரியத்தை மையாகவே உருவாக்க போறாங்க தெரியாது. அங்கு இருக்கக்கூடிய ஜனங்கள் அவனை நடத்த போகிறார்களா, ஏமாற்ற போகிறார்களா, காரியங்களை எப்படியெல்லாம் செய்ய போகிறார்கள் எனக்கு தெரியாது. எதையும் அறியாதவனாய் அனாதையை போல வனாந்திரத்தில் நடந்து போன யாக்கோபின் நிலையை ஒரு முறை திரும்பி பாருங்கள்.
தன்னுடைய சொந்த வீட்டை மெய்யாகவே தொலைத்து போட்டவனாய், தன்னுடைய சொந்த பந்தங்களை இழந்து போனவனாய், தனக்கு உண்டான உரிமை தன்னுடைய ஒரே தாயை இழந்து போனவனாய், எல்லா காரியங்களினாலும் துரத்தி விடப்பட்டவனாய் கடந்து போன அந்த யாக்கோபு எதை யோசித்திருப்பான் என்று பாருங்கள். இனி என்னுடைய வாழ்க்கை முழுவதும் ஒட்டு மொத்தமும் சூனியமாய் காணப்படுகிறது, எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டேன், தொலைத்து போய்விட்டேன். என்னுடைய சொந்த தகப்பன், என்னுடைய தாய், என்னுடைய குடும்பம், என்னுடைய சகோதரன், எல்லா காரியங்களையும் இழந்து வனாந்திர வெளியிலே அலையக்கூடிய ஒரு எல்லா விதமான காரியங்களையும் இழந்து போன ஒரு மனிதனாக நான் காணப்பட்டிருக்கிறேன். இனி எனக்கு நிலைவரமான வாழ்க்கையை தருகிறது யார்? ஏமாற்றத்தின் ஊடாக கடந்து போன யாக்கோபு, தன்னுடைய வாழ்க்கையிலே சகலத்தையும் தொலைத்து போன நிலைகளிலே காணப்பட்ட யாக்கோபு, இப்பொழுது ஆண்டவராக தேவன் சொல்லுகின்றார், வனாந்திரத்திலே நான் உன்னை கண்டுபிடித்து உன்னை உயர்ந்த இடத்திலே மெய்யாகவே உட்காரும்படியான காரியங்களை தரப்போகின்றேன். எப்படி உட்காரும்படி தந்தார் என்று பாருங்கள். ஏசா என்கின்ற மனிதன் தகப்பனோடு கூட வாழ்ந்த ஒரு மனிதன் தான். ஆனால் யாக்கோபு இத்தனை பரிவாரங்களை சம்பாதித்து ஏசாவுக்கு முன்பதாய் கடந்து வரக்கூடிய அந்த நேரம், எல்லா விதமான காரியங்களையும் இழந்து போனவனாய் நான் வெறும் கையனாய் கடந்து போனேன். இத்தனை பரிவாரங்களை கர்த்தராக தேவன் எனக்கு தந்தார். நான் எந்த விதமான காரியங்களையும் பெற தகுதியில்லாதவனாய், திராணி இல்லாதவனாய், துரத்தப்பட்டவனாய், அனாதையை போல கடந்து போனேன். ஆனால் கர்த்தராகிய தேவன் இத்தனை பரிவாரங்களுக்கும் என்னை உரிமை உள்ளவனாய் உருவாக்கி தந்தார். எத்தனை மேன்மை பாருங்கள், எத்தனை மகிமை பாருங்கள். ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு உனக்கும் எனக்கும் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தை, எந்த இடத்தில் நீ தாழ்த்தப்பட்டாயோ, யாக்கோபை போல எந்த இடத்தில் நீ துரத்துண்டு போகப்பட்டாயோ, எந்த இடத்திலே உன்னை ஜனங்கள் பகைத்து மெய்யாகவே ஒழியக்கூடிய காரியங்களை நினைவு கூற ஆரம்பித்தார்களோ, கர்த்தர் அதே இடத்திலே உன்னை திரும்பி வர பண்ணுவார். எல்லா இடங்களிலும் சூழ்நிலைகளிலும் மகா பெரிய மாற்றங்களை உண்டாக்கி இழந்து போன உரிமைகளை திரும்ப பெறக்கூடிய அனுபவங்களை தேவன் நிச்சயமாய் உருவாக்கி தருவார். நகோமி என்கின்ற அந்த பெண், ஆண்டவராகிய தேவனுடைய பரிசுத்தமுள்ள காரியங்களை பெற்றுக்கொண்ட அந்த பெண், மெய்யாகவே தன்னுடைய தேசத்திலே சகல காரியங்களையும் இழந்து போனவளாய் மெய்யாகவே தூர இடத்தை நோக்கி கடந்து போனாள். அந்த தூர தேசத்திலும் வந்த பெரிய பிரச்சனை, தங்களுக்கு உண்டான மகா பெரிய ஆபத்துகளிலே பிள்ளைகளை இழந்து போன தன்மை, இவைகளை நிமித்தம் திரும்ப வெறும் கையாளாக அவள் தன்னுடைய சொந்த நாட்டை நோக்கி கடந்து வருகின்றாள். ஜனங்கள் எல்லாரும் பார்த்து சொல்றாங்க, ஐயோ நகோமி வந்துட்டியா, எல்லா விதமான காரியங்களையும் பெற்றுக்கொண்ட நகோமி, இவ்வளவு நாள் எங்கே போயிருந்தாய்? நீ இத்தனை நாட்கள் இல்லாமல் இருந்ததுனாலே எங்கள் நாட்டிலே காணப்பட்ட வளமைகள் இழந்து போன பிறகு நீ எங்கே போய்விட்டாயோ என்று சொல்லி நாங்கள் தேடிக்கொண்டே வந்தோம். நகோமி வந்து விட்டாள் என்று சொல்லி சந்தோஷப்பட்ட பொழுது நகோமி சொன்னாள், நீங்கள் ஏன் என்னை நகோமி என்று அழைக்க வேண்டும்? நான் எல்லா விதமான காரியத்தையும் இழந்து போனவளாய் வந்திருக்கக்கூடியவளாய் காணப்படக்கூடிய மாறாள் என்கிற பெயரினால் என்னை கூப்பிடுங்கள். கர்த்தராகிய தேவன் சகலத்தையும் இழக்கும்படியான காரியங்களை உருவாக்கினாள். மாறாள் என்று சொன்ன அதே வாய்தான் அதே தேசத்திலே அவளை எல்லா காரியங்களையும் இழந்து போன மகிமையை திரும்ப பெறும்படிக்கான காரியங்களை உருவாக்க துவங்கிற்று. எதையெல்லாம் அவள் இழந்து போனாலோ, அரசனே அவளை அழைத்து அவளுடைய உடைமைகள் எல்லாவற்றையும் திரும்பி கொடுக்கக்கூடிய அந்த நிலைகளை தந்தது எது என்றால் தேவன் சொன்ன வாக்குத்தத்தம், வார்த்தை. அதே கர்த்தர் தான் இன்றைக்கு உனக்கும் எனக்கும் சொல்லுகின்றார், எல்லா விதமான காரியங்களையும் புதியதாய் நான் உருவாக்குகின்றேன். பழமைகள் எல்லாவற்றையும் ஒழியப்படக்கூடிய புதிய நிலைகளை நான் உன் வாழ்க்கையிலே தருகிறதுனாலே என் மகிமையை நான் உன் வாழ்க்கையிலே விளங்க பண்ண போகிறேன் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை உன்னுடைய ஆரோக்கியத்தை நீ தொலைத்திருக்கலாம், ஒருவேளை உனக்கு உண்டான எல்லா விதமான உரிமைகளை உன்னுடைய உற்றார் உறவினர்கள் உன் கண்ணுக்கு முன்னாலே பிடுங்கிட்டு போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகின்றார், எல்லா விஷயத்திலும் புதிய மார்க்கத்தை நானே உனக்கு உருவாக்கி தரப்போகின்றேன். எந்தெந்த இடத்தில் உன்னுடைய முகத்தை யாரும் பார்க்கக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ, இனி இவளுடைய காரியம், இவனுடைய தன்மைகள் எல்லாம் மறக்கடிக்க போய்விட்டது. இனி இவனுடைய காரியங்கள் எல்லாம் ஒட்டு மொத்தமாய் இழந்து தவித்து வறியவனாய் கடந்து போய்விட்டான் என்று சொல்லி உன்னை குறித்து எத்தனை பேர் மெய்யாகவே கேவலமாய் பேசினார்களோ அத்தனை பேருடைய கண்களும் காண இன்றைக்கு இந்த கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், சகலத்தையும் நான் புதியதாய் உருவாக்குகின்றேன். உன்னுடைய உடல் உறுப்புகள் மெய்யாகவே கெட்டு போனதாய் இருக்கிறது உண்டானால் புதியதாய் நான் அவைகளை உருவாக்கி தரப்போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். ஒருவேளை உங்களுடைய சொந்த பந்தங்களிலே காணப்பட்டிருக்கக்கூடிய உறவுகள் எல்லாம் மெய்யாகவே பகையாய் மாற்றப்பட்டிருக்கிறது உண்டானால் புதிய நன்மைகளை நான் உருவாக்கி தரப்போகிறேன் என்று சொல்லுகின்றார். காண்கிறவனுடைய கண்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்காய், கேட்கிறவனுடைய காதுகள் மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவிற்காய் இந்த புதிதாக்கக்கூடிய அனுபவத்தை கர்த்தர் இந்த நாளில் உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் உருவாக்கி தரப்போகிறேன் என்று சொல்லக்கூடிய வாக்குத்தத்தங்களை பேசுகின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, எதை குறித்து நீ கவலைப்படுகின்றாய்? இந்த மே மாதத்தின் 1ஆம் தேதி முதற்கொண்டு இறுதி
இறுதி நாள் வரைக்கும் தேவன் புதிதாக்கும் மகிமையினால் உன் எல்லைகளை நிரப்பிக் கொண்டு வருகிறதை, எல்லா இடங்களிலும் கர்த்தர் உன்னை ஆதரித்து நடத்துகிறதை, அந்நிய கண்களில் உன் சொந்த கண்களை காணும்படியான சூழ்நிலைகளை கர்த்தர் தருவார் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், கர்த்தருடைய வார்த்தைகளை நம்புங்கள். அவைகள் ஒரு காலத்திலும் நம்முடைய வாழ்க்கையின் எல்லைகளை தாண்டி கடந்து போகிறதே இல்லை. அவர் சொன்னால் சொன்னதுதான். அவர்தான் சொல்லியிருக்கின்றார், இதோ நான் சகல காரியங்களையும் உனக்கு புதியதாய் மாற்றி தருகின்றேன். எல்லா சூழ்நிலைகளையும், எல்லா இடங்களிலும், எல்லா விதமான காரியங்களிலும் என் மகிமையை நான் உன் வாழ்க்கையிலே விளங்க பண்ணி நான் புதியவைகளை செய்யும் கர்த்தர் என்கிறதை உன் வாழ்க்கையிலே நிரூபித்து காண்பிக்கப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையை மனதிலே சந்தோஷப்படு, கர்த்தருடைய கரங்களை உறுதியாய் பற்றிக்கொள். இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளிலும் தேவன் உரைத்த வாக்குத்தத்தங்கள் உன் வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவாக்கப்படுகிறதை நீயே உன் வாழ்க்கையிலே பிரத்யேகமாய் கற்றுக்கொள்ளப் போகின்றாய். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, இதோ புதிய காரியத்தை உருவாக்கி தருகின்றேன். வனாந்திரங்களிலே வழிகளை, அவாந்திரங்களிலே ஆறுகளை நான் உருவாக்கி தந்து புதிய காரியங்களை உருவாக்குவேன் என்று கர்த்தர் எங்களுக்கு சொன்னீரே. எத்தனை இடங்களிலே நாங்கள் கஷ்டத்தின் ஊடாய், நஷ்டத்தின் ஊடாய், மக்களால் புறக்கணிக்கப்பட்ட வாழ்க்கையின் ஊடாய் நாங்கள் கடந்து போனது உண்டு. ஆனால் நாங்கள் விசுவாசிக்கும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு புதிய நல்ல ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தையை தந்திருக்கிறேன். கர்த்தாவே, எல்லா இடங்களிலும் சிறந்திருக்கப்படக்கூடிய, புதுமையாக்கப்படக்கூடிய அனுபவத்தை நான் உங்கள் வாழ்க்கையிலே கட்டாயமாய் உருவாக்கி தரப்போகிறேன் என்று சொன்னீரே. நீர் சொன்ன இந்த பரிசுத்தம் உள்ள வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கேட்கின்ற உம்முடைய பிள்ளைகள் யாராய் இருந்தாலும், எந்தெந்த இடத்திலே எத்தனை விதமான காரியங்களை அவர்கள் இழந்து தவிக்கும் மக்களாய் காணப்பட துவங்க ஆரம்பித்தாலும், இந்த கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் இவர்கள் வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமென் என்றும் உருவாக்கப்படுவதாக. இன்று கண்ட எகிப்தியனை இனி அவர்கள் ஒருபோதும் காணாதபடிக்காக புதிய திறப்பு முனையை நீர் அவர்கள் வாழ்க்கையிலே தந்து பழையவைகள் எல்லாவற்றையும் ஒழிய பண்ணி சகலத்தையும் புதிதாக்கும் மகிமையை நீர் அவர்கள் வாழ்க்கையிலே தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் இழந்து போன எல்லா மகிமைகளை திரும்ப அவர்கள் வாழ்க்கையிலே தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள ஆவியானவராகிய கர்த்தர் கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். சபிக்கப்பட்ட எல்லா விதமான தீமையும் எல்லைகளை தாண்டி கடந்து போவதாக தேவனுடைய மகிமை, ஆசீர்வாதம், புதிதாக்கப்படக்கூடிய வல்லமை இதோ இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொரு பிள்ளையினுடைய வாழ்க்கையிலும் நிலைவரமாய் தங்கி இருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் உம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட ஆவியானவராகிய கர்த்தர் கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம். எல்லா வாக்குத்தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள பிதாவே. ஆமென், ஆமென். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் எல்லா விஷயத்திலும் புதிய நன்மையான காரியங்களை தந்து இந்த மே மாதத்தின் இறுதி நாளிலே தேவனுக்கு சாட்சியாக நீங்கள் நிற்கக்கூடிய அளவிற்கு கர்த்தர் உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் உருவாக்கி தந்து தம்முடைய மகிமையிலே உங்கள் வாழ்க்கையை நிலைவரப்படுத்துவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.